ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீஸை ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் சைடு விட்டுடலாம், ஃபோல்டிங் சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த லைன் மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணுறப்போ இந்த எட்ஜ், நெக்கோட எட்ஜ் மட்டும் இங்கே டச் ஆகும். ஆனால் கீழே வந்து பாடியோட இந்த பாயிண்ட் வந்து டச் ஆகாது. ஏன்னா இங்கே நம்ம டாட் பிடிக்கிறதுனால இங்கே வந்து கேப் வரும். நீங்கள் வந்து ப்ளவுஸை இப்படி வச்சிங்கன்னா இது நெக்கோட ஷேப் வந்து மாறும். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரணும், இந்த எட்ஜு இங்கே டச் ஆகிருக்கணும். இப்போ பாடியோட ரெடி அளவு, ஆர்ம் ஃபோலோட இதை இப்படி இழுத்து பிடிச்சி இங்கே ஒரு மார்க். இப்போ நெக் மார்க்கிங், நெக்கோட டீப்பும் ஷோல்டரோட மார்க்கிங்கும் பண்ணிடுறோம். இந்த நெக் ஷேப் பார்த்திங்கன்னா பாட் ஷேப், ஆனால் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணும். அதனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு, நம்மளுக்கு நெக்கு சப்போஸ் கொஞ்சம் டீப்பாக வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த லைனை விட்டு கொஞ்சம் இது ஷோல்டரோட லென்த்து. இப்போ ஷோல்டரோட இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த டாட்டுக்கும் கீழே இப்போட டாட்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு 1.5 இன்ச்சுக்கு டாட் வச்சுட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ப்ளவுஸ் மார்க்கிங் முடிச்சிட்டோம். இன்னொரு சைட் ப்ளவுஸ் மார்க்கிங்க்கு இதை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டீச்சு அப்படியே ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ட்ரேஸிங் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் டார்க்காக ட்ரேஸ் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் மார்க்கிங் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் மார்க்கிங்க்கு நெக் மார்க்கிங்கோட ஆப்போசிட் சைட் கீழே இந்த பார்டரை எடுத்துக்கிறோம். பார்டரை ஃபஸ்ட்டு ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு தையலுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போது ஸ்லீவை இந்த லைனுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டு, ஸ்லீவோட எட்ஜ் பாயிண்ட் இதுவும். இங்கே ஆர்ம் ஃபோல் மார்க்கிங், இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போது அப்படியே ஆப்போசிட் இப்படி டர்ன் பண்ணி சென்டர் பாயிண்ட்டு இது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு
இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு. இப்போ இந்த டாட்டை ஜாயின் பண்ணிவிடுங்க. இதுக்கு ரஃப்பாக இப்போ ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்காக அதே மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ட்ரேஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே டார்க்காக லைன் போட்டுக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறதுக்காக இது பேக் நெக், ஆப்போசிட் சைடில் கீழே ஸ்லீவ். ஃப்ரண்ட் நெக்குக்கு இங்கே நம்ம பேக் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேயே ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே ப்ளவுஸோட ரைட் சைடு மட்டும் எடுத்துக்கிறோம். இப்படி வச்சுட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆச்சு. ப்ளவுஸோட ஷோல்டரு